ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு மாதிரி ரேஞ்சிலே தாங்க இருந்தது. ஸோ ஒரு மணி நேரம் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா ட்ரேடிங் அதுக்கப்புறம் வந்து அந்த சேம் ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்தது. ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் முந்தா நேத்தோட லோ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லோவாக இருந்தது. ஸோ அந்த லோக்குள்ளே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு எண்ட் ஆஃப் டே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஃப்ளாட்டு அப்படின்ற மாதிரி மார்க்கெட் இருந்தது. பட் இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பைரி எப்படி இருந்தது அப்படின்னா ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்லணுங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா ஆக்சுவலாக சொல்ல போனால் நேற்று ஒரு 76,000 ஒரு ஸ்ட்ராடல் ஒன்று எடுத்தேன். மார்க்கெட் பார்த்திங்கன்னா அங்கேயே தான் க்ளோஸ் ஆகிருக்கு நியராக. ஓகேங்களா? பட் ஆனால் நேற்று 100 பாயிண்டில் வெளியே வந்தாச்சு. பட் நான் நேற்று செல் பண்ணும்போது காம்பினேஷன் ஆஃப் 820 பாயிண்ட் வந்து கிடச்சிது. ஓகேங்களா? பட் நேற்று 110 பாயிண்ட்லேயே வெளியே வந்தாச்சு. ஆனால் இன்றைக்கி அது பார்த்திங்கன்னா 800 பாயிண்ட்டுமே டிகே ஆகி ஆல்மோஸ்ட் வந்து 40 பாயிண்ட் என்னமோ தான் இதுவாச்சு. பட் மற்றபடி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டிகே இருந்தது. ஒரு அருமையான ஒரு இதை வந்து மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் நமக்கு சொல்ல முடியாது. 800 பாயிண்ட் கையில் இருக்குது அப்படின்னா அது ஈஸியாக வந்து 800 பாயிண்ட்டை வந்து இது பண்ணலாம். அதுதான் வந்து விஷயம். ஸோ நாளைக்கு வந்து நிஃப்டிக்கு 234 பாயிண்ட்ஸ் வந்து ரேஞ்ச் இருக்குது. ஸ்ட்ராடல் ப்ரீமியம் காம்பினேஷன் ஆஃப் 22,950 உடைய ஸ்ட்ராடல் ப்ரீமியம். ஸோ அப்போது ஒரு 250 பாயிண்ட் வந்து மேலே போகலாம், இல்லை 250 பாயிண்ட் வந்து கீழே போகலாம். இப்படி வந்து ஒரு ரேஞ்ச் வந்து செட் பண்ணோம். நோட் பண்ணிங்கன்னா தெரியும், மார்க்கெட் ஒரு 2 டேஸாக இந்த 22,800 பக்கம் போயிட்டு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரிட்டன் ஆகுது. ஸோ இப்போ கரெக்ட் அப்படின்னா மார்க்கெட் இந்த வாரம் வந்து கண்டிப்பாக 23,000க்கு மேலே போகும் அப்படின்ற மாதிரி தோணுது. இம்மீடியட்டாக மார்க்கெட் டச் பண்ணோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த 22,200 வந்து டச் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். பட் மார்க்கெட் போக வாய்ப்பு தாங்க, இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ நேற்று நமக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர் வந்து க்ரீன்லேயே முடிஞ்சுது. ஸோ இது வந்து நல்ல விஷயமானு கேட்டிங்கன்னா, ஆமாம் இது நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க மிட் மந்த்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் இந்த மாதிரி க்ரீனில் வருவாங்க. அப்போ தான் அவங்க அடுத்த வாரம் வந்து ஒரு வால்டைலுக்கு மார்க்கெட்டை உட்படுத்த முடியும். ஸோ மேலே போக வாய்ப்பான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டு 2 வாரமாக மார்க்கெட் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது ஸ்லைட்டாக மார்க்கெட் வந்து போக வாய்ப்பு பார்க்கலாங்க. இன்றைக்கி விக்ஸும் ட்ராப் ஆகிருக்கு. ஸோ பட் இது ட்ராப் ஆனது கடைசி வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் 1/2 மணி நேரத்தில் தான் ட்ராப் ஆச்சு. அது வரையும் பெரிய ட்ராப்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இந்தியா விக்ஸ் இன்றைக்கி நிறைய நேரம் வந்து க்ரீன்லேயே இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஒரே ஒரு விஷயம், நான் வந்து சென்செக்ஸில் அட் த மணி ஸ்ட்ராடலும் அண்ட் நான் வச்சுருந்த 76,000 ஸ்ட்ராடலும் நான் வச்சுருக்கேன். இந்த டார்க் ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா 76,000. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆஃப் டேயில் ரெண்டுமே இந்த 76,000 தான் இருந்திருக்கு. ஸோ 496 இருந்த ப்ரீமியம். ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கிட்டத்தட்ட 10-15க்கு நான் வச்சுருந்த அந்த ஸ்ட்ராடல் ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 597 ரூபா, கிட்டத்தட்ட 600 ரூபாய்க்கு ஏறிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம நிஃப்டியில் கூட இல்லைனா சென்செக்ஸ் வேண்டாம், ஏன்னா நிஃப்டியில் மார்க்கெட் வந்து 22,800 கிட்ட போச்சு. அப்போது நல்ல ஒரு ப்ரீமியம் வந்து ஓடிஎம் புட் ஆப்ஷனில் ஸ்பைக் ஆச்சு, சூப்பர் ஸ்பைக்கு, டபுள் ஆச்சு. இன்ஃபேக்ட் சொன்ன 15 ரூபா அந்த ப்ரீமியம்லாம் 40 ரூபாய்க்கு வந்ததுன்னு சொல்ல முடியுது. பட் எண்ட் ஆஃப் டே அந்த 15 ரூபா இருந்த ப்ரீமியம் 22,500 ப்ரீமியம் 11க்கு கீழே வந்து போயிருந்தது. ஸோ சூப்பரான ஒரு டிகே. ஸோ மார்க்கெட் இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் சைட்லேயே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 100 பாயிண்ட் இறங்குது, 100 பாயிண்ட் ஏறுதுன்னு சொல்லிட்டு ரேஞ்சிலே மார்க்கெட் முடிஞ்சதை பார்க்க முடியுது. இந்த ஸ்பைக் நீங்கள் இங்கே கம்பேரிசனுக்கு மார்க்கெட் வந்து சரியில்லை அப்படின்னா எப்போ ஸ்ட்ராடல் ப்ரீமியம் ஸ்பைக் ஆகுதோ அப்போ வந்து மார்க்கெட் வந்து சரியில்லை அப்படின்னு அர்த்தங்க, வேறு எதுவும் கிடையாது. அப்போ தான் புதுசாக வந்து ஏதாவது ஒரு 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 கிரெடிட் ஸ்ப்ரெட் கிடைக்குமா, இல்லை மார்க்கெட் அதுக்கு மேலே அவ்வளோ தூரம்லாம் கீழே போகாது. பட் நான் வந்து ஒரு டபுள் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகினதை நான் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிபோட்டியமில் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் அந்த ப்ரீமியம் டபுள் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஈஸியாக அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரெடிட் ஸ்ப்ரெட் கூட எடுக்கலாம், எட்ஜாக கூட எடுக்கலாம், தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். அண்ட் நிஃப்டி ஆப்ஷன் செயினில் 22,950 அட் த மணியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 234 பாயிண்ட் வந்து ஸ்ட்ராடல் ப்ரீமியம் இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் 234 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக மார்க்கெட் வந்து 2 சைடுமே நகரலாம். ஸோ இந்த மணி புட் ஆப்ஷன் எல்லாம் அன்வைன் பண்ணப்பட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் நாளைக்கு கேப் அப்லாம் ஆச்சுன்னா அகைன் மார்க்கெட்டை அடித்து அதே 22,800க்கு கொண்டு வந்துருவாங்க. இது வந்து லாஸ்ட் ஒரு பேட்டர்ன் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி கூட இந்த பேட்டர்ன் தான் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். 22,992 நினைக்கிறேன். ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து இறங்கினது தான் 200 பாயிண்ட் இறங்கிட்டு அகைன் தான் ரீட்ரேஸ் ஆச்சு. இது நடக்க வாய்ப்பு வேறு எதுவும் கிடையாது. பட் 23,000 கால் ஆப்ஷனில் 80 லட்சம் மேலே இருந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 62 லட்சம் மாதிரி இருக்குது. இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் 23,200, கிட்டத்தட்ட 80 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இங்கே இருக்குது. புட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா எதுவும் பெருசாக இல்லை. ஓப்பன் கிரவுண்டு 22,800 ஒரு 50 லட்சம் இருக்குது.
22,500 இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் காலையில் பார்க்கும்போது 85 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 62 லட்சம். ஏன் அப்படின்னா இந்த ப்ரீமியம் 40 ரூபாய்க்கு போச்சு. ஸோ 40 ரூபாலேருந்து இப்போ 12 ரூபான்னு சொல்லும்போது ஆல்மோஸ்ட் இதில் வந்து டிகே ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இதுக்கப்புறம் ஸோ ஒரு முக்கால்வாசி டிகே இன்றைக்கே பிடிச்சாச்சு அப்படின்றதுனால மேபி வந்து ப்ளேஸ் வெளியே வந்திருக்கலாம். ஸோ புட்டில் பெருசாக வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ஒரு 21 பாயிண்ட் வந்து அட்வான்ஸ்டாக இருக்குது, பார்க்கலாம். அண்ட் எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டி, ஸோ இது நம்ம டைம் ஒரு 7:30 மணிக்கு மேலே அப்டேட் ஆகும். ஸோ செக் பண்ணுங்களேன். இதில் எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் நேற்று கிட்டத்தட்ட ஒரு 558 கோடிக்கா ஸோ க்ரீனில் வந்திருந்தாங்க. ஸோ பாருங்களேன் எந்தெந்த இண்டெக்ஸில் இதில் க்ரீனில் வராங்கன்னு பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமா, சின்னதாக நல்ல விஷயமா பார்க்கலாம். இது நேற்று டேட்டா, இன்றைக்கி வர டேட்டாவை நீங்கள் பாருங்கள், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எஸ் நண்பா, நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஸோ மொதல் விஷயம் என்னென்னா, இந்த ஸ்மால் கேப்பில் நடக்கிற அந்த ப்ளீடு, நாட் ஓன்லி ஸ்மால் கேப்பு, ஸோ எல்லாமே மிட் கேப்பும் சேர்த்து தான். இதில் நடக்கிற ப்ளீடு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இதில் நம்ம மட்டும் ட்ராப் ஆகலை, பெரிய பெரிய இன்வெஸ்டாரும் தான் ட்ராப் ஆகிருக்காங்கங்க. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக நான் ட்விட்டரில் ஒரு விஷயம் ஒன்று பார்த்தேன். எல்லாருக்குமே மோர் தென் 20-30% மேலெல்லாம் கூட அவங்க போர்ட்ஃபோலியோ வந்து ட்ராப் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது. அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய போர்ட்ஃபோலியோ ஸ்டார்ஸ் தான். ஸோ அவங்களுக்கே வந்து ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னா அவங்க பொசிஷன் இல்லை போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணியிருக்க என்ன அப்படின்னா ஸ்மால் கேப் தான். அப்போ யார் லார்ஜ் கேப்பை வாங்குறான்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப்பில் வாங்குறது யார் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, இல்லை லார்ஜ் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க. இந்த ஒரு ப்ளீடு, இந்த ஒரு டைமில் எல்லாருக்குமே வந்து நெகட்டிவில் தான் பொசிஷன் இருக்குது, போர்ட்ஃபோலியோ இருக்குது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி இந்தியா விக்ஸ் ஒரு 0.3% வந்து இறங்கியிருக்கு. அண்ட் டெக்னிக்கல்ஸில் பார்க்கும்போது எந்த நம்ம டே சார்ட்டை எடுத்தாலுமே லாஸ்ட் 2 டேஸோடைய சார்ட்டை நீங்கள் எடுத்துக்கங்க, ஹை அண்ட் லோஸை மார்க் பண்ணிக்கோங்க. இன்றைக்கும் நேற்று வந்து பார்த்திங்கன்னா, நேற்று எங்கே மார்க்கெட் முடிஞ்சதோ, மார்க்கெட்டு மார்னிங் ஒரு சின்ன ஒரு கேப் அப்பு, அகெயின் ஒரு டவுனு, அகெயின் மார்க்கெட் எங்கே நேற்று முடிஞ்சதோ அங்கேயே வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ செக் பண்ணுங்கள், 22,800 வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தென்படுது. அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஃபியூச்சர்ஸ்க்கான விஷயங்களை பார்க்கும்போது எதுவும் பெருசாக இல்லைங்க. நிஃப்டிலையும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது, ஆனால் அதோடைய ஃபியூச்சர்ஸ் ஸ்பாட் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக கம்மியாக இருக்குது. அப்படின்னா நாளைக்கு ஒரு மூவ் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ பேங்க் நிஃப்டி சேம் தான், 62,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது. 242 இருந்த பாயிண்ட் இப்போ +89 வந்திருக்கு. மிட் கேப் நிஃப்டின்னு சொல்லும்போது இதுவுமே 22,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதோடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா +44 -11 வந்துருச்சு. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஸோ மார்க்கெட்டு இந்த ஃப்யூச்சரில் அதுக்கான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. மீன்ஸ் வந்து நாளைக்கு அகெயின் ஏதாவது ஒரு கேப் அப்லாம் இருந்தது அப்படின்னா மார்க்கெட் டெஃபினட்டாக கொஞ்சம் கீழே போக வாய்ப்பு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ டேட்டாவும் அப்படி தான் சொல்லுது, இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்து விஷயமா இருக்குது. பிசிஆரும் சேம் தாங்க, அதே தான் சொல்லுது. ஸோ நேற்று இருந்ததை விட எல்லாமே வந்து புட்டு வந்து செல்லர்ஸ் வந்து ஷேட் ஆகிருக்காங்க அப்படின்றது வந்து இதிலேயே கன்ஃபார்ம் ஆகிடுது. விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்ட்ராங்கான ட்ரெண்டு வேணுன்னா ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போகணும். இல்லை அப்படின்னா மார்க்கெட் சின்னதாக நான் ஒரு சின்ன ஒரு கேப் அப்லாம் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த கேப் அப்பெல்லாம் ஆட்கள் வந்து சூப்பராக வந்து செல் பண்ணி இறக்குறாங்க அப்படின்றது மட்டும் இது மூலமாக தெரியுது. ஒன்றும் இல்லைங்க, ட்ரேடிங் பண்ணுறாங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஒரு ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். அண்ட் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து யூஎஸ் ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் வீக்கெண்டுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ஓப்பன் ஆக போகுது. ஸோ இப்போது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ட்ரம்ப்பும் புதினும் வந்து நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறதா இருந்தது. அது மேபி வந்து இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது, என்றைக்குன்னு தெரியல, ரீஷெட்யூல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று வந்தது. கண்டிப்பாக இது வந்து கமாடிட்டி ப்ரைஸில் வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. யூரோப் மார்க்கெட் ஒரு மாதிரி மிக்ஸ்டாக இருந்திருக்கு. ஸோ மிக்ஸ்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக கொஞ்சம் நெகட்டிவாக வந்து அந்த இண்டெக்ஸஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ட்ரேடிங் ஐடியா பார்க்கும்போது ஐவி ரேஞ்சு ஃப்ளாட் டு அப் சைடு சேம் தான். ஸோ ஸ்ட்ராடல் ப்ரீமியம் நிஃப்டியில் ஒரு 236 பாயிண்ட்டுக்கு இருக்குது. சென்செக்ஸில் 1260 இருக்குது. இது வந்து அடுத்த வாரம் கான்ட்ராக்ட்டு. ஸோ இவ்வளோ பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அவ்வளோ பாயிண்ட்டுக்கான ஒரு மூவ் வந்து எதிர்பார்க்கப்படலாம். விக்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் இது மேபி வந்து இன்றைக்கி சென்செக்ஸ் கேமாக கூட இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணுங்கள், இவ்வளோ விஷயம் பேசியிருக்கோம். இது எல்லாமே ஆல்ரெடி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க டேட்டா தான். நீங்கள் உங்கள் ட்ரேட் அனலைசிஸ்க்கு அப்புறம் நீங்கள் உங்கள் ட்ரேட் எடுத்துங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.